நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக மூன்றாவதாக முனாஃபிக்குடைய அடையாளத்தை நமக்கு அடையாளப்படுத்துகின்றார்கள். என்ன? அமானித மோசடி. அமானித மோசடி. அமானிதம் என்பது சொல் ரீதியாக வரலாம், ஒரு செய்தி ரீதியாக வரலாம், அல்லது பொருள் ரீதியாக வரலாம், பண ரீதியாக வரலாம். எப்படி அமானிதம் வந்தாலும் அமானிதத்தை பாதுகாத்து வைத்துக் கொள்வது முஃமினுடைய அடையாளம். அமானித மோசடி செய்வது முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் நபி அவர்கள் சொல்கின்றார்கள், இதா துய்யாத்தில் அமானா ஃபந்ததிரிஸ் ஸாஆ, அமானிதங்கள் பால்படுத்தப்படுகின்ற பொழுது மறுமையை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். அன்புக்கனிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமானிதங்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். குடும்ப ரீதியாக அமானிதங்கள் பேணப்பட வேண்டும், பள்ளி ரீதியாக அமானிதங்கள் பேணப்பட வேண்டும், சொந்தங்கள் ரீதியாக அமானிதங்கள் பேணப்பட வேண்டும், நண்பர்களுக்கு மத்தியில் அமானிதங்கள் பேணப்பட வேண்டும். அமானித மோசடி நடப்பது என்பது முனாஃபிக்குடைய அடையாளம் என்பதை நாங்கள் தெளிவாக எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவனுடைய குறை என்பது அமானிதம், மனைவியுடைய குறை என்பது அமானிதம், கணவனுடைய குறை என்பது அமானிதம். சமுதாயத்திலே ஒருவனுடைய குறை வருகின்றதா, அது அமானிதமாக வருகின்ற பொழுது அதை நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யார் இந்த உலகத்திலே ஒருவருடைய குறையை மறைக்கின்றாரோ, நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அவருடைய குறையை மறைக்கின்றான். யார் இந்த உலகத்திலே ஒருவருடைய குறையை மறைக்கின்றாரோ, நாளை மறுமையிலே அனைத்து மனிதர்களுக்கு மத்தியிலும் அந்த மனிதருடைய குறை அல்லாஹ் தஆலா மறைக்கின்றான். ஆகவே குறை என்பது அமானிதம். அந்த அமானிதத்தை நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அதை வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் சொல்கின்ற பிரகாரம் அதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் குறைகளை மறைப்பது என்பது ஒரு முஃமினுடைய பண்பு, பழக்கம். இன்று மனைவியுடைய குறை கணவன் சர்வசாதாரணமாக சமுதாயத்தில் அம்பலப்படுத்த என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். என்னுடைய மனைவி இப்படிப்பட்டவள், என்னுடைய கணவன் இப்படிப்பட்டவள் என்று குடும்ப ரீதியாக அமானித மோசடி நடப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் முனாஃபிக்குடைய பண்பு, அடையாளம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய குறையின் மூலமாக நாங்கள் சந்தோஷம் காண்கின்றோம் என்றால், ஒருவரின் குறையின் மூலமாக குடும்பத்தை நாங்கள் பிரிக்கின்றோம் என்றால், சொந்தங்களை நாங்கள் பிரிக்கின்றோம் என்றால், நிச்சயமாக இவைகள் அனைத்தும் மோசமான பண்புகள் என்பதை உள்ளத்தில் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அமானிதம் என்பது செய்தி ரீதியாக வருவதாக இருந்தாலும் அவைகளை பேணி பாதுகாத்துக் கொள்வது என்பது உண்மையான முஃமினுடைய அடையாளம். அதை பால்படுத்துவது என்பது முனாஃபிக்குடைய மிக மோசமான பண்பு என்பதை நாங்கள் உள்ளத்தில் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புக்கனிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகள் மூன்று பண்புகளும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக சுட்டிக்காட்டியவைகள். ஆனால் இந்த மூன்று பண்புகளும் இன்று நமக்கு பெரிதாக தெரிவது கிடையாது. இந்த மூன்று பண்புகளும் பேசினால் பொய் பேசுவது, வாக்களித்தால் வாக்குக்கு மாறு செய்வது, அமானித மோசடி செய்வது நமக்கு பெரிய ஒரு பாவமாக விளங்குவதில்லை என்றால் அதன் அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஒரு வகையில் நம்மை சோதித்துக் கொண்டிருக்கின்றான். பொய் என்பது நமக்கு பெரும் பாவமாக தெரியாவிட்டால், வாக்கு மாறுவது நமக்கு பெரிய ஒரு பாவமான மோசமான பழக்கம் என்று தெரியாவிட்டால், அதை சர்வசாதாரணமாக நாங்கள் சமுதாயத்திலே செய்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அதன் அர்த்தம் என்ன? அல்லாஹ் எங்களை சோதித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹுடைய தண்டனையை நாங்கள் சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அர்த்தம். ஆகவே இந்த மூன்று பண்பை விட்டும் தூரமாகி நல்லவர்களாக, உண்மையான முஃமின்களாக வாழ்வது என்பது ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான்